இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகனே உன்னை? பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகளே உன்னை? உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? யோசித்து பாருங்கள், இவ்வளவு அழகா ஆண்டவர் பேசுகிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பார்க்க சொல்லுகிறார். அநேக காரியங்களை தலைமுறையாய் கடந்து சென்ற வருஷங்களை கவனித்து பார்க்க சொல்லுகிறார். நாம் எதை கவனித்து பார்க்க வேண்டுமோ அதை விட்டு விடுகிறோம், எதை கவனித்து பார்க்க வேண்டாம் அதை விட்டுவிடு என்று சொன்னால் அதைத்தான் பார்த்து கொண்டிருப்போம். அங்குதான் பிரச்சனை. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், அவைகள் விதைக்கிறது இல்லை, அவைகளுக்கென்று லேண்ட் கிடையாது, அதை பக்குவப்படுத்தி அதில் விதைக்க வேண்டிய ஒரு வழியும் கிடையாது. அடுத்து அறுக்கிறதும் இல்லை, அவைகள் கிடைத்த பொருட்கள் தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைப்பதற்கு களஞ்சியங்களும் கிடையாது. இப்ப நாளை தினத்தை குறித்து அது யோசிக்கும் என்று சொன்னால் அதற்கு என்ன எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் யோசித்து பாருங்கள். ஒன்றுமே கிடையாது, பறந்து போகிறது. கிடைக்கிற தானியங்கள் எங்கேயாவது கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவைகளை பற்றி அவைகளுக்கு எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் அவைகளையும் பரமபிதா பிழைப்பூட்டுகிறாராம். பரமபிதா பிழைப்பூட்டுகிறதோடு மட்டுமல்ல, அவைகளை அனுதினமும் பாதுகாக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிழைப்பூட்டுகிற பரமபிதா நமக்கு உண்டு. அந்த பறவைகள் கூட அதை அறிந்திருக்கிறது. மற்ற எல்லா உயிரினங்களுக்கு கூட அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை காட்டிலும் அவைகளை காட்டிலும் விசேஷித்தமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே சொல்லுகிறார், அதை நாம் ஒருபோதும் கவனித்து பார்ப்பது கிடையாது. அதுதான் நமக்கு பிரச்சனை. நாளை தினத்தை குறித்து கவலைப்படுகிறோம், அடுத்த வருடத்தை குறித்து கவலைப்படுகிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது ஒரு விதமான கவலை நம்மளை அழுத்துகிறது. இதனால் சரீரம் பலவீனப்படுகிறது. அதனால் இன்னும் பாதிப்புகள் கூடிக்கொண்டேதான் போகிறது. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு அழகாய் அதை பறக்க வைப்பதோடு மட்டுமல்ல, பாதுகாத்து போஷிக்கிறார். எங்களையும் அவ்விதமா அல்லது என்னையும் நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ள கடந்து வர வேண்டும். இதுவரை நடத்தினவர், இதுவரை போஷித்தவர், இதுவரை உடுத்துவித்தவர் இனிமேலும் செய்ய மாட்டாராம்? நிச்சயமாகவே செய்வார். 2 பறவைகள் ஒரு மரக்கலையில் உட்கார்ந்து பாடிக்கொண்டிருந்ததாம். ஒவ்வொரு நாளும் அந்த வழி அருகே இருக்கிற பெரிய மரத்தில் அழகாக 2 சேர்ந்து பாடிக்கொண்டே இருக்குமாம். ஏராளமான ஜனங்கள் வேலைக்கு போவார்கள். ஜனங்கள் அங்கு வாகனங்கள் போகும், எல்லாமே போய்கொண்டு நிறைய பிஸியான ஒரு பகுதியாக இருந்தாலும் ஒரு நாள் ஒரு பறவை பாடுவதை நிறுத்திவிட்டதாம். உடனே நிறுத்திவிட்டோடனே மற்ற பறவை கேட்டதான், நீ ஏன் பாட மாட்டேங்க? நான் ஒரு ஆள் தான் பாடிட்டு இருக்கிறேன். இல்ல, எனக்கு பாடுறதுக்கு கொஞ்சம் இதா இருக்குதுன்னு சொல்லிட்டான். திருப்பி கேட்டுச்சான். ஏன்னு சொல்லும்போது, இந்த வழியா போற மனுஷங்கள்லாம் நான் டெய்லி பாக்குறேன். பாரு, நிறைய பேர் ஆபீஸ் போறாங்க, அவங்க வேலை முடிஞ்சு வராங்க, மாச கடைசியில் அவங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்குது. அதே மாதிரி சிலர் வியாபாரத்துக்கு போறாங்க, வியாபாரம் முடிச்சதும் நிறைய பணம் கிடைக்குது. ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு வருமானத்திற்கு வழி இருக்குது, அவங்களுக்குன்னு தங்க வீடு இருக்குது, அவங்களுக்குன்னு ஆகாரத்துக்கு பொருட்கள் இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. ஆனா அவங்க முகத்துல யாருமே சந்தோஷமா பாடிட்டு சிரிச்சுட்டு போறத என்னால இப்ப பார்க்க முடியல. அப்படியே இருக்காங்களே ஒருவேளை. அதனால நம்ம ஏன் பாடணும்னு எனக்கு தோணுச்சுது, அதனால பாடுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னுச்சுதான். உடனே பக்கத்துல இருக்கிற பறவை, என்னடா இப்படி சொல்லுது, என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு உடனே கேட்டுச்சான். ஒருவேளை நீ சொல்ல கரெக்டு தான், அவங்களுக்கு எல்லா வசதிகள் இருக்குது, வருமானங்கள் இருக்குது, அவங்களுக்கு விதைக்கிறதுக்கு இடம் இருக்குது, அறுக்கிறதுக்கு வழி இருக்குது, சேர்த்து வைக்க களஞ்சியங்கள்லாம் இருக்குது, நமக்கு கிடையாது. ஆனா நம்மள பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவர்களுக்கு பிழைப்பூட்டு அவர்களை பாதுகாக்க ஒருவேளை பரமபிதா இல்லையோ அப்படின்னு சொல்லி அடுத்த குருவி சொல்ல ஆரம்பிச்சுதான். இருக்கலாம், உண்மைதான், அவங்களுக்கு வேணா பரமபிதா இல்லாம இருக்கலாம், நமக்கு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமா 2 பறவைகளும் மீண்டுமா பாட ஆரம்பிச்சுதான். ஒரு கற்பனை கதை தான், ஆனாலும் யோசித்து பாருங்க.
நமக்கு பரமபிதா இருக்கிறார் என்கிற நினைவு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டோம், அழுது கொண்டு இருக்க மாட்டோம், பதட்டத்தோடு கூட இருக்க மாட்டோம், பயத்தோடு இருக்க மாட்டோம். தைரியமாக இருப்போம். பரமபிதா எங்களையும் பிழை போட்டுவார், பரமபிதா எங்களையும் பாதுகாப்பார், பரமபிதா எங்களை கடைசி வரை நடத்துவார். இந்த நம்பிக்கைக்குள்ள வந்து விடுவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எவ்வளவு அழகாய் ஆகாய்த்து பட்சிகளை கவனித்து பாருங்க. நீங்க சொல்லி இருக்கிறீங்க, விதைக்க இடமில்லை, அறுப்பதற்கு வழி இல்லை, சேர்த்து வைப்பதற்கு களஞ்சியங்கள் இல்லை, அவைகளை அற்புதமாய் போஷித்து வருகிற தேவன், அவைகளை காட்டிலும் நாங்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை நீர் கொடுத்திருக்கிறீர். அதை உணர்ந்தவர்களாய் அதை கவனித்து பார்த்து அதன்படி சந்தோஷமாய் மகிமைப்படுத்த அந்த நாட்கள் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆகாய்த்து பட்சிகளை காட்டிலும் நாம் விசேஷமானவர்கள். அவைகளை போஷிக்கிற பரமபிதா நம்மையும் நிச்சயமாகவே போஷிப்பார். ஏனென்றால் we are special. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.